கன்னி ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதனான புதன் 4ஆம் இடத்துல இருக்காரு, குருவுடைய வீட்டில் இருக்காரு. அதே மாதிரி 10ஆம் அதிபதியும் புதன் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிச்சிங்க, இல்லை தொழிலுக்காக ஏதாவது முயற்சி பண்ணீங்க, அல்லது தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் பண்ணீங்க, தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை இந்த மாதத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா புதன் 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலை நிலையாக செய்யறதுக்கான, உங்களை நீங்கள் நிலைப்படுத்திக்கிறதுக்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யறது ரொம்ப அற்புதமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? 4ஆம் இடம் என்பது வீடு, வாகனம், வண்டி, சொத்து இருந்தாலும் அது நிலையானது. அப்போ நம்ம வாங்குற சொத்து நிலையாக இருக்குமா, நம்ம செய்யக்கூடிய தொழில் நிலையாக இருக்குமானா, நமக்கு கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் நிலையான காலகட்டங்களில் வரும்போது கண்டிப்பாக நம்ம அதை செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸாக கொடுக்கும். சரிங்களா? அப்போ நம்ம அறிவை கொண்டு, நம்ம திறமையை கொண்டு, நம்மளுடைய அறிவை நம்ம பயன்படுத்தி, நம்மளுடைய திறமையை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய வளர்ச்சியை நோக்கி ஒரு பயணத்தை இந்த மாதம் நீங்கள் துவங்கினீங்கன்னா மிக அற்புதமாக இருக்கும். சரிங்களா? இது அதாவது கன்னி ராசிக்காரங்களுக்கு. அடுத்தது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான 9ஆம் அதிபதியான சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ பண வரவுகள் அப்படிங்கிறது நிலையா, நீங்கள் இந்த மாதத்தில் எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு பண வரவுகள் நிலையாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி தொழில் மூலமாக, நமக்கு தந்தையார் வழி மூலமாக, நம்ம பாக்கியஸ்தானம், ஏன்னா கன்னிராசிக்கு சுக்கிரன் யோகாதிபதி. அப்போ உங்களுடைய பாக்கியம், உங்களுடைய சம்பாதனை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான காலகட்டங்களில் இந்த மாதத்தில் கொடுக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ பணம் முதலீடாக மாறும், பணம் சொத்தாக மாறும். இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் நிலையாக இருக்கும். அதை முதல்ல நம்ம மைண்டில் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது இங்கே 3 8ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அவ்வளோ சீக்கிரம் நம்மளுடைய முயற்சிகளை செயல்படுத்த விட மாட்டார். இருந்தாலும் நட்பு வீடாக இருக்கிறதுனால என்னென்னா பெரிய அளவுக்கு அந்த முயற்சிகளை நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒரு வீடு மாற்றம், இடமாற்றம், இது எல்லாமே இந்த மாத காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்குனால ஆரம்பத்தில் கொஞ்சம் போராட்டங்கள் இருந்தாலுமே நீங்கள் அந்த போராட்டத்தில் ஜெயிச்சு கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அடுத்தது 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல. 12ஆம் அதிபதி விரயஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறனால என்னென்னா கொஞ்சம் இந்த மாதம் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு வலியை கொடுக்கும், ஒரு வேதனையை கொடுக்கும். அதே மாதிரி 12ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அயன சயன சுகம், நீண்ட தூர பிரயாணங்கள், நம்ம நினச்ச ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தில் வெளியே போகலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தடையை கொடுக்கும், தாமதத்தை கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைகள் மூலமாக சில வருத்தங்களை கொடுக்கும். சரிங்களா? குழந்தைகள் மூலமாக சில விரயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்குது. அதே மாதிரி உழைப்பில்லாத வருமானம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் இந்த மாதத்தில் கொஞ்சம் ஒரு ஃப்ளூயண்ட்டாக வராது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு 5 6ஆம் அதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ நிரந்தரமாக ஒரு வேலை, நிரந்தரமாக ஒரு தொழில், நிரந்தரமான ஒரு வருமானங்களை கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்திலேயே உங்களுக்கு சனி பகவான் எப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வந்தாரோ அப்போவே உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருவாரு. ஆனால் கடனையும் கொடுப்பாரு. அதையும் நம்ம என்ன பண்ணுங்க, கவனமாக பார்த்துக்கணும். அப்போ கடன் நோய் வழக்கை கண்டிப்பாக கொடுப்பார். தேவையில்லாத பிரச்சனையை, தேவையில்லாத வம்பு வழக்குகளை, தேவையில்லாத மன சங்கடங்களை கண்டிப்பாக கொடுப்பாரு. வேலையாட்கள் மூலமாக சுமைகளை கொடுப்பாரு. வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலையை அதிகப்படுத்துவார். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அடுத்தது 7ஆம் இடத்துல ராகு, லக்னத்தில் கேது, அதாவது ராசியில் கேது. இப்போ ராசியில் கேது வந்தால் என்ன அப்படின்னா மனம் ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கும். ஆனால் சந்திரனோட கேது கன்னி ராசியில் சேரும்போது என்னென்னா உங்களுடைய பிறப்பு கால சந்திரனோட கேது, கோச்சார கேது சேரும்போது என்னென்னா உங்களுக்கு இயற்கையாகவே ஞானம் பிறக்க ஆரம்பிச்சிடும். இயற்கையாகவே நீங்கள் எதை செஞ்சாலும் எதை சொன்னாலும் அது பலிக்கும். எது நீங்கள் நினைக்கிறீங்களோ அது நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா கேதுனாலே நமக்கு உள்ளுணர்வு சக்தியை தூண்டக்கூடிய ஒரு வகையில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முழுவதுமே நீங்கள் சித்தர்கள் வழிபாடு, கேது உங்களுடைய ராசியில் இருக்கிறனால சித்தர்களை ஏதாவது ஒரு சித்தர்களை கெட்டியாக பிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களுடைய அற்புதமான ஒரு
அந்த கனெக்ஷன் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் 4 7ஆம் அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்துல, பாதக ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. இருந்தாலும் குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்னென்னா 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். பாதகத்தை பெரிய அளவுக்கு கொடுக்காது, நமக்கு எல்லா விஷயத்தையுமே சாதகமான ஒரு விஷயங்களை சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த ராசிக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டு போயிடும். ராகுகேதுக்குள்ள குரு பகவான் மட்டுமே தனியாக இருக்கார். இந்த காலகட்டங்கள் வாழ்க்கை துணை விட்டு நம்ம தனியாக இருக்கிறது அல்லது ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம பிரிஞ்சு இருக்கிறது, இது மாதிரியான சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதை மட்டும் நம்ம கவனத்தில் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு பிரிவினை அப்படின்னு வரும்போது அதை பேசி சமாதானப்படுத்தி போகக்கூடிய வழிகளை நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்ததாக இந்த ராசிக்கு இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி சூரியனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு முதியோருக்கு அவங்களுக்கு ஏதாவது மருந்து வாங்கி கொடுக்கறது அல்லது அவங்களுடைய மருத்துவ செலவுக்கு உதவிகள் செய்கிறது, கண்ணாடி வாங்கி கொடுக்கறது, இது மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு வேளை உணவு கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.